நீட்ஸ் என்ன இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக யூஎக்ஸ் யூஸ் பண்றோம் சார். வேற லெவல், சூப்பர், பக்கா. ஸோ குட் ஆன்சர், ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ யூஐ யூஎக்ஸ் இதுல யூஎக்ஸ் ப்ராசஸ்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் கோல் என்னவா இருக்கும்? லைக் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கோல்னா, நான் இப்போ யூஎக்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சிந்து கேன் ஆன்சர் ஃபார் திஸ். ரிசர்ச் பண்ணுவேன். சூப்பர், ரிசர்ச். ஓகே, குட். ரிசர்ச் தான் பண்ணுவீங்க. வெரி குட். ஸோ இப்போ அடுத்த செக்மெண்ட். ஓகே, வாட் இஸ் மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்? விக்னேஷ், நீங்க சொல்ல முடியுமா? விக்னேஷ் அன்மியூட் பண்ண முடியுமா? குட் மார்னிங். குட் மார்னிங் விக்னேஷ். மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட் இருக்கு இல்லையா? அது என்ன? அது எதுக்காக தேவைப்படுறது? அந்த 5 பாயிண்ட்ஸா சொல்லலாமா எப்படி? நீங்க பேசிக்கா அது என்னன்னு கூட சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒண்ணு என்னென்ன ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அது என்னன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அது வந்து எல்லாமே பேசிக் நீட்ஸோட கனெக்டா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பிசிக்காலஜிக்கல்ஸ்னா அது வந்து நம்ம சாப்பாடு, பாடி, அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு நீட்ஸ் இருக்கு. ஒரு சேஃப்டி நீட்ஸ், லவ், எல்லாமே வந்து ஸ்டீம், எல்லாமே வந்து நம்ம பண்ற ப்ராடக்டோட கனெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே ஓகே, சூப்பர். அந்த 5 பிரமிட்ல இருக்கிற 5 ஸ்டெப்ஸ் சொல்ல முடியுமா விக்கி? அந்த பிரமிட்ல இருக்கிற 1 2 3 4 5 சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அந்த பிரமிட்ல இருக்கிற ஸ்டேஜஸ் சொல்ல முடியுமா? ஃபங்க்ஷனல், மீனிங்ஃபுல். அது இல்ல, அது வந்து யூஎக்ஸ் பிரமிட். நான் சொல்றது வந்து இது மேஸ்லோ பிரமிட். மேஸ்லோ பிசிக்காலஜிக்கல் நீட்ஸ், அப்புறம் சேஃப்டி நீட்ஸ், எஸ்டீம், லவ் அண்ட் பிலாங்கிங், செல்ஃப் ஆக்சுலேஷன். சூப்பர் சூப்பர். ஓகே, குட். ஸோ யூசர் பர்சோனா அப்படின்றது என்னன்னு சொல்ல முடியுமா பிரபாகர்? அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா பிரபாகர்? ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் பிரபாகர், சொல்லுங்க. என்ன क्वेश्चन கேட்டீங்க சார்? யூசர் பர்சோனா என்னன்னு சொல்லிட்டு. யூசர் பர்சோனாவா சார்? ஆமா. யூசர் பர்சோனா ஒரு கம்பெனி டேட்டா இருக்குதுல்ல சார்? ஆமா. இந்த டேட்டாவை ரிஜிஸ்டர் பண்றதாங்க சார் யூசர் பர்சோனா. டெலிவரபிள் பார்த்தோம் இல்லையா? என்ன சார்? 14 டெலிவரபிள் பார்த்தோம் இல்லையா? ஆமா சார். ஸோ அதுல வர யூசர் பர்சோனான்னு கேட்டேன். எமர்ஜென்சி இது மாதிரி தான் சார். 14 யூசர் பர்சோனா, அதாவது 14 டெலிவரபிள்ல யூசர் பர்சோனான்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஆமா சார். அதுல அது வந்து என்னது, அது எதுக்காக யூஸ் பண்றதுன்னு கேட்டேன்.
ஓகே, நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே நான் அடுத்த கொஸ்டின் போறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். வயர் ஃப்ரேம்னா என்ன சொல்ல முடியுமா சிந்து? Okay. கேக்குது, சொல்லுங்க. So wireframe, it's simply called design number. In ம், wireframes, we have three types of wireframes. One is low fidelity wire prototypes. Another one is high fidelity and mid fidelity. So ம், low fidelity, why we use means hand drawings we call as low fidelity, and ம். high fidelity means we can give the full complete output of the we done some process now, so we can complete give some output. That is called high fidelity. Okay, high fidelity mean high level of information. Information Your is- final output will be like this. yeah. Yes. Yeah. Okay. Super. So இப்போ இந்த லோ fidelity and high fidelity and mid fidelity போடுவோம் இல்லையா? So Yeah. அதுல ஹை fidelity அப்படின்றது வந்து எந்த டூல் யூஸ் பண்ணி போடுவீங்க? லோ fidelity எந்த டூல் யூஸ் பண்ணி போடுவீங்க? மிட் fidelity எதுல போடுவீங்க? Mid fidelity. Normal pencil hand draw பண்ணுவோம்னா ஓகே. மீரோ போர்ட் அண்ட் பால்ஸ் அண்ட் கிளே யூஸ் பண்ணுவோம். ம். ஹை fidelity வந்து நம்ம ஃபிக்மா டூல்ஸ்ல we can use. சூப்பர். வெரி குட். ஓகே. ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா விக்னேஷ்? எஸ் ப்ரோ. சொல்லுங்க. ஷூர். நம்ம டார்கெட் ஆடியன்ஸோட ப்ராப்ளம் ஸ்டார்டிங் பண்றது. ஃப்ளோ சார்ட். ஃபர்ஸ்ட் யூசர் ஃபர்ஸ்ட். ஓகே. அப்புறம் யூசரோட ஸ்ட்ராட்டஜி விஷன் பார்க்குறது. ஓகே. அப்புறம் கோல்ஸ், நம்மளோட கோல்ஸ் என்னன்னு அவுட்புட் கண்டுபிடிக்கிறது. ஓகே. அப்புறம் அதுக்கேற்ற ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்குறது. அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன். ஓகே. இதுக்கு பேர் என்னது? ஃப்ளோ சார்ட். ஓகே. ஸோ ஃப்ளோ சார்ட் என்னது இளவரசு? உங்களோட டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? சார் ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் சார். என்டையர் அப்ளிகேஷனோட ஒரு ஃப்ளோ. ஓகே. ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் இந்த யூசர் எப்படி என்டர் ஆகுறாங்க, அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் போறாங்க, ஃபைனலா எங்க வந்து எக்ஸிட் ஆகுறாங்க, அது வரைக்கும் சொல்றது வந்து ஃப்ளோ சார்ட். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஓகே. சூப்பர். ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் யூசர் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் வர்றதுக்கு பேர் ஃப்ளோ சார்ட். ஓகேவா? சூப்பர். வெரி குட். விக்னேஷ், இதுதான் அந்த ஆன்சரு. ஓகேவா? நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டு ஆப், உங்களோட ஆப்பில் இருக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டாஸ்க் ஃப்ளோஸ். அதாவது டாஸ்க் ஃப்ளோனா கூகுள் பேயில் இருக்கிற கூகுள் பேயில் நீங்கள் பேமெண்ட் அனுப்புறதுன்றது ஒரு டாஸ்க், ஒரே ஒரு டாஸ்க். இது போல் கூகுள் பேயில் பல்லாயிரக்கணக்கான டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு யூசர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் லெவல் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. மாடியூல் லெவல்னா அந்த ஆப்போடைய எல்லா விதமான மாடியூல்ஸும் ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது. அதே மாதிரி அதோட இன்ஃபர்மேஷனை எப்படி கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கறது தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஃபைன். கஸ்டமர் ஜர்னி மேப் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா சிந்து? Customer
journey map means the process taken by the user need வந்து a specific goals, no? By கரெக்ட் தான், சொல்லுங்க. um, so in this process, by designer can understand the changings of user content, motivations and problem needs we can capture in a oil customer journey. ஓகே, கஸ்டமர் ஜர்னி மேப்ன்றது என்னன்னா ஒரு 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 கோலை வந்து முடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு 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 கோலை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஜர்னி மேப்பில் வரப்போகிற கண்டென்ட்டாக அந்த அதுதான் கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கஸ்டமர் ஜர்னி மேப்? அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற டேட்டா என்ன? வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் கஸ்டமர் ஜர்னி மேப்? Customers or emotions we can find like sad or happy, neutral irukangala. சூப்பர், வெரி குட், சூப்பர், வெரி குட். அப்புறம் வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸோ அவங்களோட ஸ்டெப்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருதா? அவங்களோட ப்ராசஸ் என்னன்னு தெரியுதா? அப்போ அதுல வந்து எந்த இடத்துல வந்து யூசருக்கான பிரச்சனைகள் நடக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியுமா? the user where the user facing challenges அப்படின்றது கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்டா? சூப்பர், வெரி குட். ஸோ இதுதான் அந்த கஸ்டமர் ஜர்னி மேப்போடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, ஃபைன். பிரைன் ஸ்டார்மிங் என்னன்னு சொல்ல முடியுமா பிரபாகர்? ஹலோ சார், சொல்லுங்க பிரபாகர். கொஸ்டின் என்ன கேட்டீங்க சார்? பிரைன் ஸ்டார்மிங். பிரைன் ஸ்டார்மிங் அது ஆன்சர் தெரியாதுங்க. ஓகே, நீங்க சொல்ல முடியுமா விக்னேஷ் பிரைன் ஸ்டார்மிங் என்னன்னு சொல்லிட்டு? பிரைன் ஸ்டார்மிங் நம்ம குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தோன்ற ஐடியாவை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்றது. சூப்பர், வெரி குட். ஸோ பிரைன் ஸ்டார்மிங் என்னன்னு சொல்ல முடியுமா சிந்து? It's a process whereby designer generates the ideas about the issues and the address and find out the problems. Super, very good. So basically brainstorming is a kind of a ideation methodology. You can use it for problem identification, problem idea generation. So basically it's a kind of a group discussion forum. Okay, fine. அடுத்த क्वेश्चन கேக்குறேன். இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா யாரு? இளவரசன், can you give an answer for this? சார், இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னா கம்பெனியோட டைரக்டா ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ், அந்த கம்பெனியோட ஓனர், இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் மற்ற டீம்ஸ், இன்டர்னலா கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாருமே இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சூப்பர். எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா அவங்களுக்கு வந்து கம்பெனியோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆனா ஒரு அவுட் சைட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம கம்பெனியோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்காது இன்டர்னலா. பட் ஆனா அவங்க நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்றப்ப அவங்க வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றாங்க. அப்ப வந்து அவங்க வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லலாம். வெரி குட், வெரி குட், சூப்பர். Okay, what is UX report? Vignesh, can you answer for this? No bro, 1 second. Usability report. Usability 14 deliverables la பார்த்தோம். User analytics அது புரியல क्वेश्चन. User analytics க்கு முன்னாடி ஒன்னு பார்த்தோம் பாருங்க.
யூசபிலிட்டி ரிப்போர்ட். ஓகே, யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் சொல்லுங்க. அனாலிட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ஸோட டேட்டாவை அனலைஸ் பண்றோம். ஓகே, இதனால நம்மளுக்கு கிடைக்க போற பெனிஃபிட் என்ன? இந்த யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூலை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? நம்ம பெனிஃபிட் அந்த டேட்டாவை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூசர் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிற அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ யூசபிலிட்டி அதாவது யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூலை யூஸ் பண்றது எதுக்காகனா, பேசிக்கலி அவங்களோட பிஹேவியர் அனலைஸ் பண்றதுக்கு, குவாலிட்டி டேட்டா இல்லை குவான்டிட்டி டேட்டாவுக்காக. குவான்டிட்டி டேட்டானா நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? ஃபைன், குட். செகண்ட் லாஸ்ட் கொஷின் ஃபார் அந்த ஃபர்ஸ்ட் 14 டெலிவரபிளில் லாஸ்ட் கொஷினாக கேட்குறேன். வாட் இஸ் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி? கேன் சிந்து ஆன்சர் ஃபார் திஸ்? So content strategy means we can practice and process the content in writing and publishing. Okay. Editing. Okay, so things are very good, but இன்னும் கொஞ்சம் add பண்ணுங்க. So basically the content while using on mobile apps, that should be very sharp and clean and neat to the audience. That should be give a positive motivation to the audience that will encourage the users to use the mobile application more. Okay, this is the content strategy. So the starting to end, the content which we are using inside the mobile application handled by one specific team, that is content strategy team. So that is the person who is the key and major resource. That person will help on every kind of a content what we are writing in our mobile application. Example, mobile button, labels, banner text, and all the text fields in our application can taken care by content strategy team. Okay. இதுதான் அதுக்கான எலபரேட்டடான ஆன்சரா நீங்க சொல்லிக்கலாம். சரியா? Okay. ஃபைன். மைக்ரோ காப்பி அப்படின்னு என்ன சொல்ல முடியுமா பிரபாகர்? மைக்ரோ காப்பி. Prabhakar, are you there? ஹலோ சார். மைக்ரோ காப்பினா தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு? மைக்ரோ காப்பியா சார்? அது மொபைல் டேட்டா கனெக்ட் பண்றதா சார்? மொபைல்ல டெக்ஸ்ட் எழுதுறாங்க இல்லையா? டெக்ஸ்ட் ரைட்டிங் அதாங்க சார். அந்த அந்த இன்புட்ல இருக்கிற டெக்ஸ்ட், பட்டன்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே தான் மைக்ரோ காப்பி. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நான் மூவ் பண்றேன். ஸோ ப்ராடக்ட் திங்கிங் அண்ட் ப்ராடக்ட் டிசைனிங்ல போவோம். ஸோ வாட் இஸ் ப்ராடக்ட் டிசைன்? Vignesh can answer for this. What is product design? User have some problems. So நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறது தான் ப்ராடக்ட்.
Super, very good. So what is two types of products in the market? Digital product and manual products. Digital product, Manual products. physical product. Physical. Okay, can you give some example for physical product and digital product? Digital products is WhatsApp, Facebook, இதெல்லாம் digital product. Okay. Physical product நம்ம யூஸ் பண்ற அயன் பாக்ஸ், லேப்டாப் எல்லாம். Super, very good. Thanks, Vicky. Fine. இப்போ நீங்க ப்ராடக்ட்னு ஒண்ணு கண்டுபிடிக்கும் போது அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு என்னென்னலாம் இருக்கணும்? ஒரு ப்ராடக்ட்ட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கியமான நீட்ஸ் என்னென்ன? கேன் இளவரசு கேன் ஆன்சர் ஃபார் திஸ்? ஹலோ. சொல்லுங்க இளவரசு. ஒன் செகண்ட் சார். கொஸ்டின் ஒன் செகண்ட். ஓகே. ஒரு ப்ராடக்ட்னு உள்ள வருதுன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு முக்கியமான தகுதி ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அது சார் இது ஒரு விஷயம் இருந்தா தான் சார் அந்த ப்ராடக்ட் வந்து மக்கள் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ஒரு ப்ராடக்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேக்குறேன். அந்த ப்ராடக்ட் வந்து யூசரோட நீட சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஓகே. யூசரோட ப்ராப்ளம்க்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் தருதான்னு பார்க்கணும். அப்புறம் அதே சமயம் நம்ம மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் ஏத்த மார்க்கெட் இருக்கான்னு ரிசர்ச் பண்ணணும். சூப்பர் வெரி குட். கரெக்ட். இப்போ அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். யூசரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அண்ட் தென் அவங்களோட நீட்ஸை சால்வ் பண்ணணும். அண்ட் தென் இட்ஸ் அ மார்க்கெட் நீடடான்னு பார்க்கணும். வெரி குட். கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஃபைன். மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா சிந்து? Market research is providing critical information Okay. about your market and your business landscape. வேற என்ன? So market research gives you to get a product value. நீங்க போற ப்ராடக்ட்டோடைய வேல்யூ எவ்வளோ தரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளோ பெரிய மார்க்கெட்டுப்பா இது அப்படின்னு சொன்னா, அந்த மார்க்கெட்ல இருக்கிற இத்தனை லட்சங்கள், இத்தனை கோடின்ற ஒரு டேர்ம வந்து உங்களுக்கு ஒதுக்குறதுக்கான ஒரு செக்மெண்ட்டா இருக்கிறது மார்க்கெட் ரிசர்ச் தான். இப்போ நீங்க ஒரு ஆப் நான் இட்லிக்கு வந்து மார்க்கெட் சைஸ் பார்க்கலான்னு சொன்னேன். பார்த்தீங்களா? இல்லையா? ஓகே. நான் இட்லிக்கு மார்க்கெட் சைஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நான் அத குரூப்ல போடுறேன். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது பேசிக்கலி பிசினஸோடைய நீங்க பண்ண போற ஆப்போடைய வொர்த் இவ்வளோ தூரத்துக்கு வொர்த்துப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு பண்றது தான் அந்த மார்க்கெட் சைஸ். இந்த மார்க்கெட் சைஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப மார்க்கெட் ரிசர்ச் மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே. மார்க்கெட் வேல்யூ அண்ட் மார்க்கெட் சைஸ் வந்து கண்டுபிடிக்கிறது மார்க்கெட் ரிசர்ச். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஹவு மச் வேல்யூ யுவர் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு கெட். ஹவு மச் மணி மார்க்கெட்ல உங்களோட ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுது. அதுதான் விஷயம். ஓகேவா? ஓகே. ஃபைன். வாட் இஸ் யூசர் ரிசர்ச்? Vignesh can answer for this. What is user research? User research. Yes. User analyze பண்றது. User persona. இப்போ UX ரிசர்ச்னா என்னன்னு சொல்லுவாங்க? இப்போ யூசர் ரிசர்ச் ப்ராசஸ்ல என்னென்னலாம் இருக்கும்? வாட் யூ ஆர் ட்ரைங் டு கெட் தட். நேத்து கொஞ்சம் பார்த்து நினைக்கிறேன் இதை பத்தி.
யூசர் பிஹேவியர்லாம் ஐடென்டிஃபை பண்றது, யூசரை இன்டர்வியூ எடுக்கிறது, அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்கறது, ஓகே யூசர் சர்வே பண்றது, லாஸ்டா நம்ம ஏபி டெஸ்டிங் இது எல்லாமே யூசர் இது. ஓகே யூசர் பிஹேவ் நீட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ். ஓகே ஓகே சூப்பர். இது என்னென்ன டெக்னிக் மூலியமா பண்ணுவாங்க சொல்ல முடியுமா இளவரசன்? 3 மேஜர் டெக்னிக்ஸ் இன் யூஎக்ஸ் ரிசர்ச். உங்களுடைய யூஎக்ஸ் ரிசர்ச் உடைய கோல் என்ன? யூஎக்ஸ் ரிசர்ச் தானே சார்? ஆமா ஆமா. யூஎக்ஸ் ரிசர்ச் வந்து ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே யூசர் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி அதுல கிடைக்கிற அவங்களோட டேட்டாஸ் வச்சு ஒரு யூசர் பர்சனை கிரியேட் பண்ணிட்டு, அப்புறம் Okay. அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே வேற? ஃபைன். 3 செக்மெண்ட் இருக்கு. அப்சர்வேஷன், இது அப்சர்வேஷன், ஃபீட்பேக் அண்ட் சர்வே. அப்சர்வேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபீட்பேக் அண்ட் சர்வே மெத்தட். அதாவது அனலைசிஸ் சொல்லுவாங்க. ஃபீட்பேக், அப்சர்வேஷன், அனலைசிஸ். இது முக்கியமா நம்ம பண்ண போறது யூஎக்ஸ் ரிசர்ச் மூலமா நம்மளுக்கு கிடைக்க போற 3 பேட்டர்ன், 3 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் we are going to achieve ன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு we are going to observe the audience, understand the audience and we are going to analyze the audience. இந்த 3 போர்ஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? யூஎக்ஸ் ரிசர்ச்ல பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. Okay, fine. What is invention and what is innovation? Sindhu can answer for this. So innovation refers to the creations of brand like product devices like Apple product and Steve innovations. So innovations means the acting like making change in existing product and process into new product. It's called innovations. Okay. Any example for a invention, invented application? Innovation or invention? Invented, Ah. invented. So Apple products and all no. Okay. Smartwatches. Mm. Smartphones. So it's all inventions. Mm. Innovation example is self-driving cars, smart homes, Mm. and robotics also are examples for innovations. Okay, super. Good. So, good user research கான ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா விக்னேஷ்? One second. Good user research கான எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் கேக்குறீங்களா? ப்ராடக்ட்ஸ் கேக்குறேன். இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பா இது. நல்ல ரிசர்ச் பண்ணிருக்காங்க இதுல. ஸ்விக்கி, ஓகே. ராபிடோ இப்போ. ஓகே. புக் மை ஷோ. ஓகே. ரெட் பஸ். ஓகே. இன்ஸ்டாகிராம். ஓகே. இப்போ நம்ம யூஸ் பண்ற ஜூம் மீட்டிங். ஓகே.
இதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆப் ப்ரோ. ஸோ ரிசர்ச் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். சூப்பர். பக்கா. ஓகே. ஸ்விக்கியோடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா பிரபாகர்? ஹலோ சார், என்ன கொஸ்டின் சார்? ஸ்விக்கியோடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸ்விக்கி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சார். ஆமா. கஸ்டமர் டு கஸ்டமர் சார். ஹலோ சார். ஸ்விக்கியோடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸ்விக்கி வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றாங்க? ஓகே, நீங்க சொல்லுங்க இளவரசன். ஹலோ சார். சொல்லுங்க இளவரசன். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கு நிறைய ஏரியாஸ்ல. அதே Okay. சமயம் இப்போ ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அதை ட்ராக் பண்றதுல டிஃபிகல்ட்டி இருக்கு. ஓகே. அப்புறம் இப்போ ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்க மட்டும் ஒரு டெலிவரி பர்சனை வச்சு டெலிவரி பண்ணா அது அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்காது. இப்போ இதுவே ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்பா இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற டெலிவரி பார்ட்னர் வச்சு எல்லா ஹோட்டலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ம். சூப்பர். வெரி குட். ஓலாவுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா சிந்து? சிந்து? I'm audible, guys. எஸ் சார். ஓகே. சிந்து கேக்குதா? அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா? ஓகே. விக்கி நீங்க சொல்லுங்க விக்கி. ஓலாவுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றத ரொம்ப ஈஸியா இருந்தாங்க. புக் பண்ணி Okay. ஈஸியா போற மாதிரி. ஓகே. அப்புறம் நம்ம டிரைவர்ஸ்ட்டு நம்ம ரேட் பேஸ்லாம் நம்ம தேவையில்ல. ஆல்ரெடி அதுலயே நம்ம ரேட் காட்டிடும். அதை நம்ம பே பண்ணா போதும். ஓகே. எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி ஈஸியா டிராவல் பண்ற மாதிரி ஈஸி பண்ணாங்க. நம்ம கார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி. இப்போ வந்து எல்லா மக்களும் யூஸ் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஓகே. ஓகே. சூப்பர். வெரி குட். நம்பர் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து லெஸ்ஸா இருக்குது. அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன். கரெக்ட்டா? ஃபைன். சூப்பர். அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே. ரெட் பஸ் உடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா சிந்து? கேட்கல. First one
இப்போ ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு. சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் திங்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே. சம் ஸ்பெசிஃபிக் சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு ஏற்ற மாதிரி research பண்ணிருக்காங்க. ஓகே. வேற புக் பஸ் டிக்கெட்டிங் வந்து ஈஸி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்ஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஓகே. ஓகே, சூப்பர். ஓகே, டன். இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரேன்னா, ம். எனக்கு வந்து ஒரு யுஎக்ஸ் செக்லிஸ்ட் போடணும்னா, நான் எனக்கு எப்படி செக்லிஸ்ட் நான் போட முடியும்? ம். லைக் யூசர் பர்சன் மாதிரி சொல்றீங்களா? யுஎக்ஸ் பிரமிட். ஓகே. இப்ப ஹியூமனோட நீட போட்டாச்சு. அதே மாரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கான நீட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யுஎக்ஸ் பிரமிட் மூலியமா சொல்ற மாரினா, என்னென்ன அந்த யுஎக்ஸ் பிரமிட்ல வர டாபிக் சொல்ல முடியுமா சிந்து? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபங்க்ஷனல் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் வந்து ப்ராடக்ட்ட என்ன டிட்டர்மைன் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ரியலபிளா இருக்கணும் ப்ராடக்ட். ம்ஹ்ம். இது வந்து அக்யூரேட்டா வந்து யூசருக்கு வந்து இது கரெக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஓகே. தென் யூசபிள். ஓகே. ஸோ டிஃபிகல்ட் டைம்ஸ்லயும் வந்து யூசர் வந்து அந்த ஆப் வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் கன்வீனியன்ட், ஈஸி டு ஒர்க். ஓகே. ஸோ ப்ளஷரபிள் பண்ணணும். யூசர் வந்து அதர் யூசருக்கும் இந்த ஆப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணி யூசர் ஓகே. இருக்கும். ஸோ இட்ஸ் என்ஜாயிங் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூசிங் த ஆப். ஓகே. தென் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும் தட் ஆப். லைக் எஸ். அது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட்டா வந்து ரெக்கமெண்ட் ஆகணும் இந்த ஆப் வந்து அதர் யூசர்ஸ்க்கு. ஓகே. So it should be functional, reliable, usable, convenient, pleasurable and meaningful. ஓகே. கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட் யுஎக்ஸ்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃபங்ஷனல் அப்படின்றா என்ன மீனிங் சொல்ல முடியுமா இளவரசு? எஸ் சார். ஃபங்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். எந்த ஒரு பக்ஸ் இல்லாம, எரர் இல்லாம, அதே ஓகே. மாரி கரண்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாரி அப்டேட் ஆகியிருக்கா, ஓகே. இதெல்லாம் செக் பண்றது. ஓகே. ஓகே. ம். ஸோ ரிலையபிள்னா என்ன சொல்ல முடியுமா விக்னேஷ்? இட்ஸ் அவைலபிள் அண்ட் அக்யூரேட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே. எல்லா டைம்லயும் நைட் மோட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்கா, எல்லாமே அக்யூரேட்டா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே. வேற? ஓகே. பர்சனல் பார்த்தோம். சாரி. ஃபங்ஷனல் பார்த்தோம். அடுத்து யூசபிள் பார்த்தோம். கன்வீனியன்ட்க்கு என்னன்னு சொல்ல முடியுமா சிந்து?
So user use the app in inconvenient manner now. So the characteristics recommend for other users. Next, other user want to use it, and ஓகே. ஓகே. ஸோ கன்வீனியன்ட் மீன் அந்த யூசர் எப்பயுமே அதை யூஸ் பண்ணணும், எந்த சுச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஓகே, ஃபைன். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை உள்ள கொண்டு வர போறேன். எனக்கு வரப்போகுது, இல்லை நான் ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிக்க போறேன்னா, ஒரு ஒரு ஃப்ளோ சார்ட் ஃபார்மேட் ஒன்று வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம லாஸ்ட்டா பார்த்தோம். நம்ம லாஸ்ட்டா பார்த்தோம்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட் 2 டேஸ் பேக் பார்த்தோம். அது என்ன ஃப்ரேம் ஒர்க் சொல்ல முடியுமா விக்னேஷ்? அந்த ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று பார்த்தோம். ப்ராடக்ட் டிசைனிங்ல ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். சொல்லுங்க. First, user problem and target audience. User problem identity, target audience. யாருன்னு பார்க்கணும். ஓகே. Job to be done. Vision strategy. ஓகே. Output, goals and features. ஓகே. இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ப்ராப்ளம் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணும். ஓகே. அந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஜாப் டு பி டன்ல விஷன் யூசர் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட். யூசர் ஃபர்ஸ்ட்ல என்ன வரும்? ப்ராப்ளம் டார்கெட் ஆடியன்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஜாப் டு பி டன்ல என்ன வரும்? யூசர் ஸ்ட்ராட்டஜி. விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்ல? விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. எஸ். தேர்ட் ஒன் அவுட்புட், அதுல என்ன வரும்? கோல்ஸ் ஃபீச்சர்ஸ். எக்ஸாக்ட்லி, எஸ். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு அளவுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ஓரளவுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ரிசர்ச் பத்தி நான் கொஸ்டின் கேட்கல. ஓகேவா? நான் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேட்கறது நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே போல நான் கொஸ்டின் கேட்பேன். இதுவரையும் சொன்ன வரையும் குட் தான். நீங்க நல்லாவே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். இதை விட இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு இது கொடுப்பாங்க. அதாவது நிறைய டாஸ்க் வரும் when you are going for a interview. ஓகேவா? அந்த சுச்சுவேஷன்ல இன்னும் நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருங்க. இது நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான், எப்படி சொல்றது, ஒரு சின்ன கிளான்ஸ் தான். பட் இன்டர்வியூல இன்னுமே நல்லா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நிறைய ப்ராசஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம வர நாட்கள்ல கேட்பேன் நான். ஓகேவா? இந்த மாதிரி ஏன் நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகேவா? நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனோம்னா, இந்த மாதிரி சில இன்புட்ஸை வந்து நீங்க இப்போலேருந்தே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அதான் ரீசன். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரைடே நான் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்து வச்சுங்க. பிரபாகர், நான் சொன்னது வந்து உங்களுக்கும் தான். ஸோ கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இன்டர்வியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா நடக்காது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் ஒர்க் ஃபார் அ ரியல் டைம் ப்ராஜெக்ட். சாரி, அண்டர்ஸ்டாண்ட் த ஆல் திங்ஸ். ரியல் டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒர்க் ஆன் ரியல் டைம். ஓகேவா? சும்மா ரேண்டமா மனப்பாடம் பண்றது கூட ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க படிக்கிறது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். படிக்கிறதுனா எப்படி? நீங்க ரியலாவே புரிஞ்சு படிச்சா மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? ப்ரோ ஒன் டவுட். சொல்லுங்க விக்கி. யூசபிலிட்டி ரிப்போர்ட்ஸ் நான் நினைக்கிறேன். யூசபிலிட்டி ரிப்போர்ட்ஸ்
யூசபிலிட்டி ரிப்போர்ட்னா ஒண்ணும் இல்ல விக்கி. நாம வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்றதுக்கு யூசர்ஸ் கிட்ட குடுத்து செக் பண்றது. லைக் இப்ப நான் ஒரு டிசைன பண்ணிட்டு, இத வந்து இந்த ஒரு டாஸ்க் பண்ணிடு அப்படின்னு நான் யூசர்ஸ் கிட்ட குடுக்குறேன்னு வச்சுக்கங்க. அந்த டாஸ்க்க யூசர் எவ்வளோ செகண்ட்ல முடிச்சு நம்ம கையில குடுக்குறாரு. அதாவது ஒரு டிசைன் நீங்க பண்ணிட்டீங்க. அந்த பண்ண டிசைன வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா அவங்க அக்சஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியுது. அதாவது ஏபி டெஸ்டிங் நான் சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு யூசர் என்ன பண்ணுவாரு? நீங்க ஆஸ் அ டிசைனரா டிசைன் பண்ணுவீங்க ஒரு ஆப்ப கரெக்ட்டா? அத எடுத்துன்னு போய் குடுத்த உடனே, அத எத்தன செகண்ட்ல அந்த பெர்சன் முடிச்சு குடுத்துருக்காங்கன்ற ரிப்போர்ட் அது. எஃபிஷியன்சி டைம் டேக்கன் ஃபார் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதாவது எவ்வளோ டாஸ்க் செகண்ட்ல முடிச்சிருக்காங்க, எவ்வளோ எஃபிஷியன்ட்டா பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ லோட் ஆயிருக்குது அப்படின்னுறதுக்கு தான் யூசபிலிட்டி ரிப்போர்ட். புரிஞ்சுதா? ஓகே, ஓகே. நம்ம லாஸ்ட்டா எடுத்திருப்போம் பாருங்க. இதுல ஆ நம்மளுடைய அது பேர் என்ன சொல்லுவாங்க? 14 டெலிவரபிள்ஸ்ல 13வது டெலிவரபிள் பாருங்க. ஓகேவா? டெலிவரபிள் வந்து யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற டெலிவரபிள் போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகேவா? டன்னா? சூப்பர். ஓகே, கூல். ஹலோ சார். சொல்லுங்க இளவரசன். சார் யூஎக்ஸ் டெலிவரபிள்ஸ்ல வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் மைக்ரோ காப்பி யூஎக்ஸ் ரைட்டிங் இது ரெண்டுமே கொஞ்சம் சிமிலர் தானே இல்லை டிஃப்ரெண்டா சார்? ஏன்னா ரெண்டுலேயுமே நம்ம அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ற டெக்ஸ்ட் காப்பீஸை பற்றி தான் மென்ஷன் பண்றாங்க. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜினா என்னது? ஒரு 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 பிளான். ஓகேவா? அதாவது இப்போ நீங்க யூஎக்ஸ்க்குள்ள வர போறதுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான். ஆனா மைக்ரோ காப்பின்றது அதுல வர ஒரு ஸ்டெப், அதுல வர ஒரு ப்ராசஸ். ஓகே. அதாவது ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு தலைமை பொறுப்புன்னு வச்சுங்க. தலைமை பொறுப்புனா ஸ்ட்ராட்டஜி டீம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் மைக்ரோ காப்பி. புரிஞ்சுதா? கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 மேல இருக்கிற ஒரு பொசிஷனிங். இப்போ கண்டென்ட்னா உள்ள வர டெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் எப்படி நம்ம அமைக்க போறோம்ன்ற பிளான போடுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற ஆக்டிவிட்டிக்கு பேரு மைக்ரோ காப்பின்னு அர்த்தம். ரெண்டும் சேம் தான். பட் ஆனா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்றது பெருசு. அதுக்கு கீழே இருக்கிற ஒன் ஆஃப் த டாபிக் தான் மைக்ரோ காப்பி. ஓகே சார். புரிஞ்சுதா? எஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சிந்து, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இன்னும் யூஎக்ஸ் ரிசர்ச் எடுக்கல. ஆக்சுவலா நானும் கொஸ்டின் கேட்கல. ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின். டெஃபினட்டா கேட்பேன். ஓகேவா? அது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரைடே மாதிரி பார்க்கலாம். சரியா? இதே மாதிரி நான் கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருப்பேன். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே தான் இருக்கணும். இன்டர்வியூல போயிட்டு நீங்க நீங்க பயப்படாம ஃபேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? நான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குட் ப்ராசஸ்க்காக தான். சரியா? இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க கைஸ். ஆக்சுவலா எந்த அகாடமிலயுமே பண்ணவே மாட்டாங்க. சப்ஜெக்ட் எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. வேலிடேஷன் பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி டெஸ்ட் கூட நீங்க இங்க ஆஃப்லைன்ல வந்தீங்கன்னா வச்சுங்களேன், டெஸ்ட் எல்லாம் எழுதுவீங்க. இங்க எங்க அகாடமிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட் புக், பேப்பர், பென்சில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருவோம் நாங்க. அதே மாதிரி எவ்ரிடே 5 ஸ்கிரீன்ஸ் பண்ணாதான் கிளாஸ்க்குள்ளேயே அட்மிட் பண்ணுவாங்க. நாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டு தான் கத்துக் கொடுப்போம். ஒய்? பிகாஸ் நீங்க நாளைக்கு நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது எதுவுமே உங்களுக்கு சேலஞ்சஸா இருக்கக்கூடாது. எல்லாமே நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கணுன்றதுக்காக நாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்றோம்.
ஸோ அதனால இதெல்லாம் உங்களுக்கு ரியலாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூக்குள்ள போலாம். சரியா? நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்டா பண்ணா. புரிஞ்சுதா? ஓகே கைஸ். வீக்கெண்ட் டாஸ்க். ஓகே வீக்கெண்ட் டாஸ்க் என்ன குடுக்கலாம்? அப்டின்னா, நீங்களே ஒரு ப்ராடக்ட்ட ஒண்ணு உருவாக்க போறீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ திங்க் அபௌட் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்துருங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆ ஸோ நீங்களே ஒரு ப்ராடக்ட் யோசிங்க. உங்களோட கேஸ் ஸ்டடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் யோசிங்க. யோசிச்சுட்டு வி கேன் ஸ்டார்ட் இட். ஓகேவா? ப்ரோ ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. ப்ராடக்ட் இப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணா ப்ரோ ரைட்டா இருக்கும்? இப்போ எல்லாருமே ஃபுட் டெலிவரி ஆப்லாம் நிறைய பேர் போர்ட்ஃபோலியோல வச்சிருக்காங்க. நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணா அது போர்ட்ஃபோலியோல வச்சா? உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனைய யாருமே சால்வ் பண்ணவே இல்லப்பா. அப்படி நீங்க என்ன மாரி பிரச்சனை யோசிங்க. அதுக்கு தான் சொன்னேன். ம். இங்க இங்க பாருங்க ஏற்கனவே பண்ண ஆப்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இங்க வந்து ஒர்த்தே கிடையாது. ஓகேவா? இங்க கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து புதுசு புதுசா யோசிச்சுட்டு இருக்காங்க கரண்ட்லி. நான் என்ன சொல்லுவேன், அந்த மாரி இன்னோவேஷனா யோசிங்க. இப்பதான் அதுக்கு தான் நான் இன்னோவேஷன், இன்வென்ஷன் சொல்லியிருக்கேன். அதிலேயே நெறைய பேர் வந்து ஓல்டு பேட்டர்னே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற ஆப்பே எப்படியே பயன்படுத்திட்டு போற மாரி வச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் பழைய ஆப்பா இருந்தா கூட, அதுல வந்து என்ன இன்னோவேஷன் பண்ண முடியும்னு பாருங்க. ஏஐ வந்துடுச்சு உள்ள இப்போ. எண்ணத்துல ஏஐ இல்லாம இருக்கு. அத கொண்டு வர்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு அவரு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா, அவருக்கு வந்து கோர்ஸ் படிக்கிறதுக்கு காசு இல்ல. இப்போ அந்த பெர்சன் என்ன பண்றாரு, யாராவது கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் யாராவது பார்ட்னர் கிடைச்சாங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கான்னு பார்க்குறாரு, இல்ல. அப்ப என்ன பண்றாரு, அப்போ இந்த ஆப் ஒண்ணு இல்ல. அதாவது என்ன ஆப் இல்ல? எனக்கு நான் பார்ட்னர் யாராவது ஒருத்தவங்க எனக்கு கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு நான் தேடுனேன்னா எனக்கு கிடைக்க மாட்றாங்க. அப்போ நான் எதனா ஒரு கோர்ஸ் இப்ப நான் வாங்குறேன். இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப விக்னேஷ் வந்து யுஐ, யுஎக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த விக்னேஷ் என்ன பண்ணியிருக்கலாம், இன்னொரு பார்ட்னர் யாராவது ஒருத்தவங்கள சேர்த்துக்கிட்டு, டிமெண்டில விக்னேஷ் ஜாயின் பண்ணிட்டு, விக்னேஷ் என்கிட்ட கத்துக்கிறத எடுத்துன்னு போயிட்டு, இன்னொருத்த பர்சன் கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாரி ஒரு ஆப்பா எதுவும் இல்லன்றதுனால, அவரு ஒரு ஆப் பண்றாரு. அந்த ஆப் பேரு என்னன்னா, இந்த மாரி ஸ்கில் ஷேரிங் ஆப். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இந்த மாரி ஸ்கில் ஷேரிங் ஆப் பண்றாரு இப்போ. ஸோ இந்த மாரி நீங்க ரியல் டைம்ல ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த ப்ராப்ளத்த நீங்க என்ன பண்ணணும்? ஃபிகர் அவுட் பண்ணி கொண்டு வரணும். புரிதுங்களா? நான் இன்னும் நெறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. சரியா? ஓகே கைஸ். ஓகே கைஸ். தேங்க் யூ. Thank you. தேங்க் யூ கைஸ். நம்ம நாளை மண்டே கனெக்ட் பண்ணுவோம். நீங்க மீன்வைல் இத பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா பாருங்க. ரிசர்ச் மெத்தடாலஜிஸ்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஃபைன் கைஸ். ஓகே. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச்.